வெல்கம் டு மார்க்கெட் மேக்கர் செட்டப். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஆப்ஷன் மாஸ்டர் எலைட் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி அட் த மணி அனாலிசிஸ் எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு நமக்கு தேவையான முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா டேர்னிங் பாயிண்ட், அதாவது சப்போர்ட் ஆர் ரெசிஸ்டன்ஸ். ஏதாவது ஒரு ஏரியாவில் இன்றைக்கி நிஃப்டி திரும்பும் அப்படின்னு சொல்லி நீங்கள் முன்னாடி கண்டுபிடிச்சி வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை வேலிடேட் பண்ணுறதுக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அது கரெக்டாக பிரேக் ஆக போதா இல்லை உண்மையிலேயே அந்த இடத்துல டேர்ன் ஆக போதா அப்படிங்கிறத நீங்கள் வேலிடேட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நம்ம பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம், ஆப்ஷன் மாஸ்டர் எலைட் இண்டிகேட்டரில் நம்ம சிக்னல் மோடு ஏடிஎம்மில் வச்சுட்டு எந்த சப்போர்ட்டில் இல்லை என்ன ரெசிஸ்டன்ஸில் மார்க்கெட் டேர்ன் ஆக போகுது அப்படின்ற வேல்யூ நீங்கள் கொடுத்துட்டீங்க, அந்த ஏடிஎம்முடைய வேல்யூ கொடுத்துட்டீங்க அப்படின்னா போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இண்டிகேட்டருடைய பிளாட்டிங்ஸ் கிடச்சிரும். ஸோ அதை பேஸ் பண்ணி அந்த இடத்துல டேர்ன் ஆக போகுதுன்னா உங்களுக்கு டிமாண்டில் நிற்கும். ஒரு வேளை கால் ஆப்ஷன் ஏற போகுதுன்னா கால் ஆப்ஷன் டிமாண்டில் இருக்கும். அட் த சேம் டைம் புட் ஆப்ஷன் சப்ளையில் இருக்கணும். ஸோ அதை நோட் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம், டாட்டர் லைன்ஸ் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இந்த டாட்டர் லைன்ஸ் எப்போவுமே பையருக்கோ இல்லை செல்லருக்கோ ஆப்போசிட்டாக இருக்கவே கூடாது. இப்போ நம்ம பை பண்ணுறோம் அப்படின்னா இந்த டாட்டர் லைன்ஸ் நமக்கு ரெசிஸ்டன்ஸாக இருக்கவே கூடாது. செல் பண்ண போகிற ஆப்ஷன் அப்படின்னா இது நமக்கு சப்போர்ட்டாக கண்டிப்பாக இருக்கக்கூடாது. சரிங்களா? அது மட்டும் நோட் பண்ணிக்கணும். இந்த டாட்டட் லைன்ஸ் ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது எங்கே இருக்குதோ அங்கே தான் உங்கள் என்ட்ரி இருக்குது அப்படின்னா ஸ்டாப் லாஸ் ரொம்ப ரொம்ப பக்கத்தில் தான் இருக்கும் உங்களுக்கு. மார்க்கெட் 4 விதமாக தான் ரன் ஆகும். ஒன்று ஓப்பன் ஆகிட்டு ஒரு லோ எடுத்துகிட்டு மேலே போகும், இல்லைனா ஓப்பன் ஆகிட்டு ஒரு ஹை எடுத்துகிட்டு திரும்ப கீழே இறங்கும், இல்லை ஓப்பன் ஹை போட்டுட்டு அப்படியே கீழே இறங்கும், இல்லை ஓப்பன் லோ போட்டு அப்படியே மேலே இருக்குது. 4 கண்டிஷன் தான். இப்போ இந்த ஓப்பன் ப்ரைஸ் அப்படிங்கிறது எங்கே ஓப்பன் ஆகும் நமக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியுமா கேட்டால் கண்டிப்பாக முடியும். ஏன்னா இது வரைக்கும் நம்ம டெலிகிராமில் போட்ட சார்ட்ஸ் எல்லாத்துலேயுமே பார்த்துருப்பீங்க. நம்ம போட்டிருக்க லைன்ஸில் தான் மார்க்கெட் இது வரைக்கும் ஓப்பன் ஆகிருக்கு. சரியா? அதில் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. ஸோ ஓப்பன் ப்ரைஸை முன்னாடியே கெஸ் பண்ண முடியும் அப்படின்னா நம்ம வரைஞ்சிருக்க எல்லா லைனுமே ஓரளவுக்கு ஒரு வெயிட்டேஜ் இருக்கிற லைன்ஸ் தான். அது எல்லாமே ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வெயிட்டேஜ் இருக்க ஒரு பாயிண்ட் தான். ஸோ அந்த பாயிண்ட்ஸை நீங்கள் இண்டிகேட்டரில் கொடுத்துட்டு நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம சார்ட் எப்படி 9 o'clock இல்லை 8:55 நம்ம சார்ட் போஸ்ட் பண்ணிடுறோம். ஸோ அதனால் அந்த லெவல்ஸை நீங்கள் முன்னாடியே யூஸ் பண்ணி கூட செக் பண்ணிவிட்டு அந்த ஒரு 15 minutes இந்த வேல்யூ நம்ம கூட பார்த்துக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம சார்ட்டை ஒரு 8:30 கொடுக்க ஆரம்பிச்சிடுறோம். 8:30 கொடுத்தோம்னா அந்த ஒரு half an hourல ஒரு 2-3 பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னா அந்த வேல்யூ நம்ம என்ட்ரி பண்ணி இண்டிகேட்டரில் என்ட்ரி கொடுத்து எந்த கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் நமக்கு மேட்ச் ஆகுதுன்னு பார்த்து எடுத்து வச்சுக்கலாம். இன்னொரு விஷயம், இது ஒன்ஸ் இந்த வேல்யூ நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா இன்றைக்கி நடந்த எக்ஸாம்பிள் வச்சே பார்ப்போம். இன்றைக்கி ஒரு புட் ஆப்ஷன் ஸ்டார்டிங்கில் நம்ம எடுத்திருந்தோம் காலையில், இல்லை அந்த புட் ஆப்ஷன் டார்கெட் வந்தப்போ நம்ம இந்த இடத்துல கரெக்டாக இந்த லோவில் புக் பண்ணிட்டோம். ஏன்னா ப்ரீமியம் ஏறவே இல்லை. இந்த இடத்துக்கு அப்புறமா இந்த லாஸ்ட் கேண்டில் விக்கில் மார்க்கெட் கீழே இறங்குது, ப்ரீமியம் ரைஸ் ஆகலை, டார்கெட் 1 and 2 ஹிட் ஆகிடுச்சு. ஸோ உடனே கட் பண்ணிவிட்டு நம்ம மீட்டிங் அன்றைக்கி க்ளோஸ் பண்ணியாச்சு. பட் இது ஒரு முக்கியமான ஒரு சப்போர்ட் லைனாக தான் இன்றைக்கி நம்ம வீக்லி ரீட்ரேஸ்மெண்ட் பாயிண்ட்டாக தான் கொடுத்துருக்கு ஆக்சுவலாக. ஸோ அப்போது இந்த வீக்கு இதை உடைக்க முடியாது அப்படின்றது தான் இதோடைய அர்த்தம். அப்போ இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் மேலே கால் ஆப்ஷன் ஏறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கால் ஆப்ஷன்லையோ இல்லை அதை இண்டிகேட்டரில் நம்ம அந்த வேல்யூவை மட்டும் கொடுத்துக்குறோம். அதோடைய லோ பாயிண்ட் என்ன க்ரியேட் ஆச்சு லோ கொடுத்துட்டு ஏடிஎம்னு இந்த இடத்த செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணாலும் அந்த டைமுக்கு அது சப்போர்ட் தான் எடுத்திருக்கும். இது பார்த்தீங்கன்னா 10:45 லோ க்ரியேட் ஆகிருக்கு. இந்த வேல்யூ போட்டதுக்கப்புறமா எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்தாலும், கால் எடுத்தாலும் சரி புட் எடுத்தாலும் சரி, ஒன்று சப்போர்ட்டில் ஒன்று ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். எல்லாம் காலையில் நம்ம இப்போ ஒரு ஓடிஎம் பார்த்துருக்கோம் 25,000. இதே ஒரு இந்த மணி 800 பார்ப்போம். 800 பார்த்தாலும் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட சப்போர்ட் பக்கத்தில் தான் வந்திருக்கு. ஏன்னா பக்கத்தில் இருக்க லைனையும் நம்ம நெக்ஸ்ட் டே எடுத்து வச்சுப்போம் இல்லையா? ஸோ அப்படி பார்த்தா ரொம்ப ரொம்ப பக்கத்தில் தான் மேலே போயிட்டு டார்கெட்டை ஹிட் பண்ணியிருக்கு. இன்னொரு விஷயம், டாட்டர் லைன்ஸ் உங்களுக்கு சப்போர்ட்டாக தான் இருந்திருக்கு. அதுக்கு ஆப்போசிட்டாக நம்ம போகலை. சரி, இந்த ஆப்ஷன் செல் பண்ண முடியாது, இங்கேருந்து நம்ம பை தான் பண்ண முடியும். ஏன்னா டாட்டர் லைன் பக்கத்தில் இருக்குது. அவுட் ஆஃப் த மணி பார்ப்போம். 2500 எடுத்து பார்ப்போம். 2500 எடுத்தாலும் உங்களுக்கு என்ன வந்திருக்குன்னா கரெக்டாக இந்த சப்போர்ட் எடுத்து தான் போயிருக்கும், டாட்டர் லைனோட போயிருக்கும். எல்லா ஆப்ஷனுமே இந்த வேல்யூ நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா மாறிடும். இப்போ இந்த வேல்யூ நான் ஒரு வேளை மாற்றுறேன் அப்படின்னா, இப்போ ஓப்பன் ப்ரைஸை பேஸ் பண்ணி இந்த கால்குலேஷன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஓப்பன் கொடுத்துக்கிறோம். ஓப்பன் கொடுத்தோம்னா அதோடைய கால்குலேஷன்ஸ் வேறு டோட்டலாக. அது இந்த சப்போர்ட்டில் எடுத்திருக்கு. புட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஏதோ ஒரு ரெசிஸ்டன்ஸ் தான் ஃபார்ம் ஆகிருக்கும். ஒரு அட் த மணி பார்ப்போம், இல்லை அவுட் ஆஃப் த மணியை பார்ப்போம். உங்களுக்கு கரெக்டாக இந்த பர்பிள் லைன் ரெசிஸ்டன்ஸாக எடுத்திருக்கு. பட் இது கொஞ்சம் கிளியராக இல்லை இல்லையா? நம்ம அந்த அட் த மணியை செக் பண்ணி பார்ப்போம். அட் த மணி டைமில் இந்த புட் ஆப்ஷன் எப்படி இருந்திருக்குன்னு பார்க்கலாம். உங்களுக்கு அட் த மணிலையும் அதே பர்பிள் லைன் தான் இருக்குது. பர்பிள் லைன் மாறாது. வேறு ஒரு புட் ஆப்ஷன் எடுத்து பார்த்தாலும் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா
கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். எல்லா ஆப்ஷன்ஸ்லேயுமே ஒரு ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். நல்லா பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கலர் டாட்டட் லைன் உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸாக தான் இருக்குது. இந்த மணியில் எடுத்து பார்த்தாலும் உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பாருங்கள், எல்லா இடத்துலையுமே சப்போர்ட் எல்லாமே வந்து கால் ஆப்ஷன் சைட்லேயும், ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே புட் ஆப்ஷன் சைட்லேயும் கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கும். ஸோ இவ்வளோ தான் இந்த ஏடிஎம் அனாலிசிஸ். இந்த 4 கேட்டகரியில் தான் மார்க்கெட் ரன் ஆகும். இதில் ஏதோ ஒரு பாயிண்ட்டு நீங்கள் ஸ்ட்ராங்காக நம்புறீங்க அப்படின்னா அந்த இடத்துல இருந்து நம்ம இதை முன்னாடியே பார்த்துக்கவும் முடியும். நீங்கள் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறமே இந்த வேல்யூ பிளாட் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா இந்த கால் ஆப்ஷன் உங்களுக்கு இங்கே ஓப்பன் ஆகிருக்கு. எப்படி பார்த்தாலும் உங்களோட என்ட்ரி நியர்பை டாட்டர் லைனில் தான் இருக்கும். இப்போ டாட்டர் லைன் பக்கத்தில் வருது அப்படின்னா அங்கே வந்து என்ட்ரியை போட்டுட்டு இந்த ப்ளூ லைனுக்கு கீழே நமக்கு ஒரு 2 பாயிண்ட்டு 3 பாயிண்ட் ஸ்டாப்பில் சேர்த்து வச்சுட்டாலே போதும். நம்ம அந்த என்ட்ரி சேஃபாக ஹேண்டில் பண்ணி கொண்டு போய்க்கலாம். இதில் நமக்கு கலர்ஸ் இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. சிக்னல்ஸ் வேணால் நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். கலர்ஸ் இண்டிகேட்டர்ஸுக்கு ரிவர்சல் மோட் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்பவும் குயிக்காக உங்களுக்கு சிக்னல் ஜென்ரேட் ஆகும். ஒரு 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சிங்கன்னா உங்களுக்கு இயர்லியாகவே என்ட்ரி வந்து ஈஸியாக சிக்னலோட உங்களுக்கு கொடுத்துருக்கும்.